வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் 10 பாட்டு நூல்களில் ஒன்றான மதுரை காஞ்சி என்ற புறநூலில் இருக்கக்கூடிய செய்திகளை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மதுரை காஞ்சி என்ற இந்த நூல் மாங்குடி மருதனார் என்ற புலவரால் பாடப்பட்டது. இந்த நூலில் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ற அரசனை பற்றி புலவர் பாடியிருக்கின்றார். இந்த நூல் முழுமையுமே சிறப்பான ஒரு நூல். 10 பாட்டு நூல்களில் மிக பெரியது என்ற பெருமைக்குரியது இந்த நூல் தான். ஏன் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த நூலில் மொத்தம் 782 அடிகள் அமைஞ்சிருக்கு. இந்த நூல் நிலையாமை பற்றி சொல்லக்கூடியது. நிலையாமை அப்படிங்கிறதான் காஞ்சிங்கிறது. மதுரை காஞ்சியில் அந்த காஞ்சி என்ற சொல் நிலையாமை குறிக்கக்கூடியது. நிலையாமைன்னா என்னன்னா செல்வமும் வாழ்க்கையும் நிலையில்லாதது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் இருக்குது. அப்புறம் எதுதான் இந்த உலகத்தில் நிலைச்சிருக்கும்னா இந்த நிலையில்லாத உலகத்தில் நிலைத்திருப்பது புகழ் மட்டும்தான். அப்போ இதைத்தான் அந்த தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு மாங்குடி மருதனார் எடுத்து சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அந்த தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய போராற்றல், அவனுடைய வீரம், அவனுடைய கொடைத்தன்மை இதையும் புலவர் சொல்லிட்டு போகிறாரு. அதோடு சேர்ந்து மதுரை நகரத்தினுடைய அமைப்பு, அதனுடைய வளம், செல்வ செழிப்பு, மக்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது, அங்கு நாளங்காடி என்று சொல்லக்கூடிய பகல் நேர கடை எப்படி இருக்குது, அல்லங்காடி என்று சொல்லக்கூடிய இரவு நேர கடைகள் எப்படி இருக்குது, அங்கு விற்கப்படக்கூடிய பண்டங்கள், அந்த பொருள்கள் பற்றிய செய்திகள், இதையெல்லாம் இந்த மதுரை காஞ்சி விளக்கி சொல்லுது. அதோடு சேர்ந்து நாடு, நகரம், மதில், பாதுகாப்பு, அரசு, மக்கள், தொழில், கலை, நாகரிகம், பண்பாடு, சான்றோர் கூட்டம், ஒரு நல்ல நாட்டுக்கு என்னென்னமெல்லாம் தேவையோ அது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த மதுரை இருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த மதுரை காஞ்சி நூல் முழுமையுமாக மாங்குடி மருதனார் சொல்லிக்கிட்டே வர்றார். இப்போ நாம் அதை அப்படியே தொடர்ச்சியை பார்த்துட்டே வரலாம். இந்த நூல் 10 பாட்டில் மிகப்பெரிய நூல் அப்படின்னு முதல்லையே சொன்னோம். மொத்தம் 782 அடிகள் கொண்ட ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது. இந்த நூல் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஓங்கு திரை வியன் பரப்பின் ஒளி முன்னீர் வரம்பு ஆக என்பதாக தொடங்கி மொத்தம் 782 அடிகளில் இந்த நூல் அமைந்திருக்கின்றது. இப்போது இதனுடைய சுருக்கத்தை, அதாவது மதுரை காஞ்சி நூலினுடைய சுருக்கத்தை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதாவது முதல்ல அந்த மதுரை நகரம் எந்த அளவுக்கு சிறப்பானது, அது எந்த அளவுக்கு அங்கே ஒரு வளம் வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. உலகத்தில் இயற்கை என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய செயலை ஒழுங்காக செய்து கொண்டிருந்தது. காற்று வளப்பகமாக அப்படியே சுழன்றுகிட்டு இருக்குது. நட்சத்திரங்கள் தன்னுடைய நிலையிலிருந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனும் சந்திரனும் அந்த மதுரைக்கே ஒரு வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மழை உரிய காலத்தில் அப்படியே பெய்கிறது. எல்லா திசைகளிலும் செழிப்பாக இருக்கின்றன. அப்புறம் விதைத்த விதைகள் 1000 பங்கா அப்படியே விளையுதான். மனிதர்கள் நோய் இல்லாமல் வாழ்கிறாங்க. அந்த 8 திசைகளில் இருக்கக்கூடிய யானைகள்னு சொல்லுவாங்க. அந்த யானைகள் எல்லாம் வருத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு இருக்கான். அதுக்கப்புறம் பொய் பேசாத அமைச்சர்களோட உலகத்தை ஆண்ட உயர்ந்த குலத்தில் தோண்டியவன் தான் இந்த தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அந்த நெடுஞ்செழியனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய நாடு எப்படிப்பட்ட ஒரு வளமுடைய நாடாக இருந்தது, அவனோடு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் மன்னனை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அந்த மன்னன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பகைவர்களை வெல்லக்கூடிய படையை உடையவன், தென்னாட்டை ஆண்ட சான்றோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனுடைய முன்னோனாக வடிவளம்ப பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனை பற்றி சொல்லுகிறார்கள். அவன் ஒரு சிறப்பான ஆளுகைக்கு உரியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுடைய சிறப்புகளையும் இதில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இந்த பாண்டியர்கள் பொதிய மலைக்கு உரியவர்கள். இந்த பொதிய மலை அப்படிங்கிறது அகத்தியர் வாழ்ந்த மலை. அந்த அகத்தியர் இங்கு தான் அந்த யாழ் போட்டியில் ராவணனை ஜெயிச்சு அந்த தென்னாட்டிலிருந்து ராவணனை அனுப்பினார், அந்த போட்டியில் தோற்கடித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய பொதிய மலைக்கு உரியவன் அப்படின்னு இந்த பாண்டியனை சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவனிடத்தில் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என்று சொல்லக்கூடிய 4 வகை படைகள் இருக்கின்றன. அந்த 4 வகை படைகளை வச்சு சேரர்களையும் சோழர்களையும் 5 குறுநில மன்னர்களையும் வென்றவனாம் இந்த தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பகைவர்களுடைய அந்த காடுகள் அரண்களாக இருக்கும் இல்லையா பாதுகாப்பாக, அந்த காட்டரண்களையெல்லாம் அழித்து நிலங்களாக கொண்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பகைவர்களுக்கு இவன் இடிமுழக்கம் போன்றவனா இந்த பாண்டியன். அது மட்டும் இல்லாமல் குமரியிலிருந்து இமயம் வரையிலும்
கீழ்கடல்லேருந்து மேல்கடல் வரையில் இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களும் இவனுடைய கட்டளையை கேட்டு நடந்தார்களாம். அது மட்டும் இல்லாமல் பல பல பொருள்களை இறக்குமதி செய்யக்கூடிய மரக்கலங்கள் தங்கிய துறையை உடைய ஊர் சாலியூர். அந்த ஊரை கைப்பற்றியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விழாக்கள் நடைபெறக்கூடிய அந்த காலகட்டங்களில் ஊர்களில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் யானைகளை கொடுப்பானா, தங்கத்தாலான தாமரை பூக்களை எல்லாம் கொடுப்பானா. அதே மாதிரி பல குட்டுவர்களை வென்ற அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முதுவெள்ளிலை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்க இவனுடைய கட்டளைகளை கேட்டாங்களாம். இவங்களுக்காக அந்த மக்களுக்காக தலையாலங்கானம் அப்படிங்கிற ஊருக்கு போய் பகைவர்களை ஜெயித்து வந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவனை யாரெல்லாம் நெருங்கி வர்றாங்களோ, பாண்டியனை நெருங்கி வர்றவங்களுக்கு சிறப்பு செய்வான். யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்கள அரசாட்சியிலேருந்து எடுத்துடுவான். அப்படிப்பட்டவன் கொற்கை நகரத்துக்கு தலைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் கிடைக்காத பொருள்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரிய பொருள்களை எல்லாம் எளிமையாக கொண்டு வந்து அதை தனக்குன்னு வச்சுக்காம எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியவன். அதே மாதிரி யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த பகைவர்களுடைய நாட்டில் புகுந்து அவங்களுடைய பாதுகாப்பை எல்லாம் அழித்து அந்த நிலத்தில் தங்கி பல மேம்பாடுகளை செய்வானாம். அதே மாதிரி சில நேரங்களில் பகைவர் நாடுகளில் அவங்களை வெல்வதற்காக அவங்களுடைய காவல் மரங்களை வெட்டி வீழ்த்துவானாம். அவர்களுடைய அந்த செழிப்பான மருது நிலங்களில் தீ மூட்டி நாடுகளை எல்லாம் காடுகளாக்கி பாழாக்கிடுவானாம். அதனால் பகைவர்கள் இந்த பாண்டியன் நெடுஞ்செழியனை எதிர்க்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அவனுடைய கட்டளையை கேட்டு நடப்பாங்களாம். அதே மாதிரி அரசியலிருந்து கொஞ்சம் கூட பிழையாமல் தவறு செய்யாமல் பெரியோர்கள் காட்டிய அந்த அறவழியில் நடக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த பாண்டியனை பற்றி சொல்கிறார்கள். மேல் திசையில் எப்படி அந்த பிறை நிலா வளருதோ அது மாதிரி நாளும் நாளும் இவனுக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறாரு. பகைவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கீழ் திசையில் தோண்டி இருக்கக்கூடிய அந்த முழு நிலா எப்படி தேஞ்சுக்கிட்டே போகுதோ அந்த மாதிரி பகைவருடைய செல்வமெல்லாம் தேய்ந்து கெடுவதாக அப்படின்னு சொல்லி புலவர் பாடுறாரு மாங்குடி மருதனார். அதுக்கப்புறம் இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, மேலுலகத்தையே அமிர்தத்தோடு கொடுக்கறதா இருந்தாலுமே கூட பொய் வேண்டாம்னு வெறுக்கக்கூடியவன், உண்மையவே விரும்பக்கூடியவன். இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் விண்ணுலகத்தில் இருக்கிறவங்களும் பகைவர்களாக வந்தாலும் அவங்களுக்கு பயந்து நடக்க மாட்டானா. தென் திசை மலைகளில் அப்படியே கொட்டி கிடக்கக்கூடிய பொருட்குவியலே கொடுத்தாலும் பழிச்சொல் வருவதற்காக எதையும் செய்ய மாட்டான். அடுத்தவங்களுக்கு இல்லைன்னு பொருளை கொடுத்து அந்த பொருளை கொடுப்பதனால புகழை விரும்பக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசனே, இந்த உலகத்தில் பெரிதாய் இருக்கக்கூடிய பொருளை கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய துன்பம் கெடுக, புகழ் என்றும் நிலை பெறுக அப்படின்னு புலவர் வாழ்த்தி மேலும் பேச தொடங்குகிறார். மிகுந்த செல்வத்தை உடைய நகரத்திலிருந்து அப்படியே விரலியர்கள், இந்த ஆடுறவங்க, அப்படிப்பட்ட விரலியர்களுக்கு பொன்னாலான வளையல்களை கொடுப்பானா. பாடல் பாடக்கூடிய பாணர்களுக்கு களிர்களை கொடுப்பான். அதோடு சேர்ந்து பாடக்கூடியவங்களுக்கு தேரோடு குதிரைகளையும் வழங்குவான். அதே மாதிரி படை தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட மகிழ்ச்சியாக அந்த வீரபானம் குடிப்பானா, அந்த கள் குடித்து மகிழ்வானா. அதே மாதிரி தம்மை பணிந்தோர் ஏவல் கேட்டு இவனுடைய கட்டளையை கேட்டு நடக்கணுமா. பணியாதவர்களை பணிய வைத்து அவங்க நாட்டிலிருந்து அந்த திரைப்பொருளை கொண்டு வருவானா. அதே மாதிரி அந்த அரசனிடம், அந்த பாண்டியனிடம் பகைத்து கொண்டு இறந்து போனவங்க மணல் குவியலை காட்டிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய நாட்டில் ஐவகை நிலங்களும் உள்ளன. இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களும் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிலத்தை பற்றிய சிறப்பையும் புலவர் அப்படி சொல்லிகிட்டே வர்றார். மருத நிலத்தில் அந்த வயல்வெளிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதி அது ரொம்ப விளைச்சல் மிகுதியாக இருக்கும். அங்கே கரும்பாலைகள், அந்த கரும்பெல்லாம் ஆட்டுவாங்க இல்லையா, அந்த அந்த இயந்திரத்தில் போட்டு அந்த ஓசை கேட்கும். அதே மாதிரி களை பறிப்பாங்கள்ல, தேவையில்லாத களைகள் வயலில் முளைச்சிருக்கும் இல்லையா அந்த செடி, அதையெல்லாம் பறிக்கக்கூடியவருடைய ஓசை. அதுக்கப்புறம் சேத்துல இந்த எருதுகள் சிக்கிக்குமா விவசாயம் பண்ணக்கூடிய நேரத்தில். அப்போ அதை நீக்கக்கூடியவங்க அந்த எருதுகளை அதிலிருந்து மீட்கக்கூடியவருடைய அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய ஓசை கேட்கும். அதே மாதிரி வயல்வெளிகளில் நெல்லை அறுக்கக்கூடியவங்க முழக்கக்கூடிய பறையினுடைய ஓசை கேட்கும். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் நிகழக்கூடிய திருவிழாவினுடைய ஓசை கேட்கும். ஆண்களும் பெண்களும் ஒருவரோடு ஒருவர் கலந்து அப்படியே நீராடி மகிழக்கூடிய அந்த ஓசை ஒரு பெரிய ஒளியாக கேட்குமா. அதுக்கப்புறம் முல்லை நிலத்தை பற்றி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இளங்காய் வரகினுடைய கதிர் முட்டி இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குழிகளில் மணிகள் விளங்குமா. ஆண்மான்கள் பெண்மான்களோடு துள்ளி விளையாடுமா. அதே மாதிரி அங்கே பாறைகள் இருக்கும்.
அப்போது கொன்றை மரத்திலிருந்து விழுந்த மலர்கள் அந்த பாறை மீது உதிர்ந்து அழகாக காட்சி தரும். பயிர்களுக்கு மேலே முசுண்ட கொடியினுடைய பூ, முல்லையினுடைய பூவும் உதிர்ந்து அப்படியே மனம் பறக்குமா. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பள்ளங்களில் நெய்தலும் தொய்யர் கொடிகளும் படர்ந்துருக்குமா. அதுக்கப்புறம் குறிஞ்சி நிலத்தை சொல்கிறார். குறிஞ்சி நிலத்தில் மலைப்பகுதியில் வெண்சிறு கடுகு, ஐவன நெல்லும் வளருமா. இஞ்சி, மஞ்சள், மிளகும் குவிக்கப்பட்டிருக்குமா. திணை விளைந்திருக்கக்கூடிய இடங்களில் அதை சாப்பிட்றதுக்கு கிளிகள் வரும் இல்லையா, அதை அந்த பெண்கள் விரட்டுவாங்க. அந்த கிளியை விரட்டக்கூடிய ஓசை கேட்கும். அதே மாதிரி அதை தின்னுவதற்காக காட்டு பசு வருமா, அதையும் விரட்டக்கூடிய ஓசை கேட்கும். அதே மாதிரி அந்த மலைநிலத்தில் இருக்கக்கூடிய குறவன் என்ன பண்ணுவான்னா அந்த பன்றியை கொள்வானா. அப்போ அந்த பன்றியை கொள்ளும்போது ஏற்படக்கூடிய ஓசை கேட்கும். வேங்கை மரத்திலிருந்து பூக்களை பறிப்பாங்க, அந்த ஓசை கேட்கும். பன்றியை கொள்ளக்கூடிய புலியினுடைய ஓசை, இதெல்லாம் அருவியினுடைய ஓசையோடு சேர்ந்து கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலை நிலம். அந்த பாலை நிலத்தில் அப்படியே நெருப்பு மாதிரி நெருப்பு பிடிக்குமா. அப்படியே இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் எரிஞ்சு போகும். வலிமை இழந்த யானைகள் இருக்கும், வலிமையே இருக்காது. மலைகளிலிருந்து மேலே போக முடியாமல் அந்த யானைகள் இருக்கும். அருவிகள் இல்லாத இடங்கள் கூட அந்த பாலையில் இருக்குது. வைக்கோல் போல் புல்லெல்லாம் உலர்ந்து கிடக்குமா, வறண்டு கிடக்கும். குகைகளில் புகுந்து வரக்கூடிய சூறாவளி காற்று கடலை போல் ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக நெய்தல் நிலத்தை பற்றி சொல்கிறார் புலவர். அங்கே முத்து, சங்குகள், உப்பு, மீன்கள் கிடைக்கும். அங்கே நெய்தல் நிலத்தில் அந்த கடல் சார்ந்த பகுதி தானே, கப்பல்கள் வருமா. அயல் நாடுகள்லேருந்து குதிரைகள் வருமா. இறக்குமதி பொருட்கள் நிறைய வரும். இப்படிப்பட்ட அந்த 5 நிலங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டில் அந்த நடுவில் இருக்கக்கூடியதான் உன்னுடைய மதுரை நகரம். அது மிகவும் சிறப்பான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வைகை நதியினுடைய கரைகளில் நெடுங்காலமாக பாணர்கள் குடியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்திங்கன்னா மதுரை நகரத்தில் ஆழமான அகழிகள், அந்த எதிரிகள் உள்ளே வர முடியாதபடி ஆழமான அகழிகள் இருக்கின்றன. வலிமையான மதில்கள் இருக்கின்றன. உயர்ந்த வீடுகள் மதுரை நகரில் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நகரத்தில் இருக்கக்கூடிய தெருக்களில் பலவிதமான ஓசைகள் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அரசரை போல் விழா கொண்டாடுதலை அறிவித்து செல்வார்களாம். விழாவையெல்லாம் அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாத்தியங்களுடைய இசை எங்கும் கேட்கும். நாளங்காடி, அல்லங்காடி, நாளங்காடினா பகல் நேரக்கடை, அல்லங்காடினா இரவு நேரக்கடை. அங்கே எல்லா நேரத்துலையும் கொடிகள் பறந்துக்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி பகைவரை ஜெயித்த அந்த கொடிகள் அசைந்து கொண்டிருக்கும். அந்த வெற்றி கொடியை ஒட்டி பார்த்திங்கன்னா கல்லுக்கடை இருக்கும், அங்கேயும் கொடிகள் இருக்குமா. பிற வாணிகம் செய்வோர் கடை கொடிகள், ஒவ்வொரு கடைக்கும் ஒரு கொடி இருக்கும், அந்த கொடிகள் இருக்கும். மலை இடத்துல அருவிகள் போன்று அசைந்து விளங்குமா. அதே மாதிரி நாளங்காடியில் அந்த பகல் நேர கடையில் தனிப்பூக்களை விற்கக்கூடியவர்கள், பூமாலைகளை விற்கக்கூடியவர்கள், சுண்ணப்பொடிகளை விற்கக்கூடியவர்கள், வெற்றிலை பார்க்கு விற்போர், சங்கு விற்கக்கூடியவர்கள், இப்படி பல பொருள்களை விற்போர் இருப்பாங்களாம். அதே மாதிரி அழகான அந்த பெண்கள், அந்த முதிய பெண்கள், இவங்கெல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள்களை விற்பனைக்கு ஏந்திக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போவாங்க. அதே மாதிரி இங்கே விழா நடக்கக்கூடிய காலகட்டங்களில் 7ஆம் நாளில் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆராவரம் செஞ்சு அங்கே பேரொலி கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இரவு கடைத்தெருக்கல்ல, இரவு நேரம் கடைத்தெரு இருக்கும் இல்லையா, அந்த அல்லங்காடின்னு, அங்கே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் அந்த அந்தி விழா என்று சொல்லக்கூடிய அந்த மாலை நேர விழா நடக்கும். அப்போது பூஜை செய்யும்போது வாத்தியங்கள் ஒலிக்கும். அங்கே பௌத்த சமயத்தை சார்ந்தவருடைய பள்ளிகள் உண்டு. பெண்களையும் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போவாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் பூவும் புகையும் இட்டு அந்த கடவுளை வணங்குவாங்க. வேதங்கள் ஓதக்கூடிய ஓசைகள் கேட்கும். அதே மாதிரி அங்கே சமண பள்ளிகள் உண்டு. அதே மாதிரி அங்கே எல்லாரும் புகழ்பெற்ற அறிஞர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த துறவிகள் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே அறம் கூறக்கூடிய அவையத்தார் இருப்பாங்க. காவிதி பட்டம் பெற்ற அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பல பொருள்களை விற்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அமைச்சர் இல்லாமல் இருக்கக்கூடிய 4 பெரும் குழுவினர் இருப்பாங்க. அப்புறம் சங்குகளை கடையிறவங்க, மணிகளில் துளையிடுறவங்க, தட்டார், பொன்வணிகர், ஆடைகளை விற்கக்கூடியவர்கள், செம்புகளை வாங்கிக் கொள்பவர்கள், அதுக்கப்புறம் பூக்களையும் சந்தனத்தையும் விற்கக்கூடியவங்க, ஓவியம் வரையக்கூடியவங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறதுனால எப்போவுமே ஆரவாரத்தோடு அங்கே ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே பலாச்சுளை விற்கக்கூடியவங்க, மாம்பழம் விற்கக்கூடியவங்களுடைய ஓசை கேட்கும். அதே மாதிரி கப்பல்லேருந்து பொருள்கள் வரும் இல்லையா, இறக்குமதி ஆகும் இல்லையா, அப்போ அங்கே ஒலி கேட்டுக்கிட்டே இருக்குமா. அது மாதிரி ஒலி கேட்டுக்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி பல தேசங்கள்லேருந்து வந்த வணிகர் தங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வாங்கிட்டு போவாங்களாம். அந்த ஓசை கேட்குமா. இந்த ஒலிகள் எல்லாம் பல வகையான பறவைகளினுடைய ஒலி போல கேட்கும் அப்படின்னு சொல்லி புலவர் மாங்குடி மருதனார் சொல்கிறார். அதுக்கப்புறம் மதுரை மாநகரில் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அந்த நிலவு வரும் இல்லையா, அந்த இரவு நேரத்தில் காதல்களோடு
அந்த பெண்கள் மகிழ்ந்து விளையாடுவாங்க. அப்போ அவங்க கழுநீர் மாலைய போட்டிருப்பாங்க, ஆபரணங்கள் போட்டிருப்பாங்க. கூந்தலுக்கு பார்த்தீங்கன்னா, மயிர் சாந்து போட்டிருப்பாங்க. அதே மாரி ஆடைகளுக்கு மணம் போட்டிருப்பார்கள். நம்ம சென்ட் போட்டிருக்கிற மாதிரி. அப்புறம் மகளிர் வந்து விளக்கேற்றுவார்கள். அதே மாரி மாலை காலம் நீங்கிய உடனே இரவு வரும் இல்லையா? அந்த இரவு நேரத்தில பரத்தை பெண்கள், அதாவது தன் உடலை விற்கக்கூடிய அந்த பரத்தை பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு பொய்கள் பல பேசி, தன்னிடத்தில யாரெல்லாம் இன்பத்தை தேடி வருகிறார்களோ, அவங்களுடைய காசு பணங்களை எல்லாம் அவங்க பிடுங்கிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட பரத்தையர்கள் இருக்கிறார்கள். அந்த பரத்தையர்களோடு சேர்ந்து இளைஞர்கள் விளையாடிக் கொண்டிருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதே மாரி ஓண நாள் விழாவ பத்தி சொல்றாங்க. இப்ப கேரளாவுல தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த ஓண நாள்ல அ போர்ல காயம்பட்ட மறவர்கள் இப்போது வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். அதே மாரி குழந்தைகளை பெற்ற பெண்கள் போய் நீர்நிலையில குளிச்சுட்டு தெய்வத்த வணங்குவாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வேலன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகக் கடவுளை வணங்கக்கூடிய குறவை கூத்து நடக்கும். அப்புறம் சேரிகள்ல பாட்டுக்கள், கூத்துக்கள் நடக்கும். அதே மாதிரி அரசன் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில எழுந்த ஆரவாரம் போன்று அங்க முழங்கும். அப்படிப்பட்ட ஓசைகள் எல்லாம் அங்க கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாரி அந்த அந்த இரவினுடைய தொடக்கத்தில. அது முதல்ல. அப்புறம் 2ஆம் ஜாமத்தில பார்த்தீங்கன்னா, அந்த சங்குகளினுடைய ஒலிகள் எல்லாம் அடங்கிரும். அதுக்கப்புறம் பெண்கள் அங்க இருக்கிறவங்க அந்த கடைகள மூடிட்டு தூங்குவாங்க. அதுக்கப்புறம் அடை, மோதகம்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் இருக்கும்ல, சாப்பிடக்கூடிய பொருள். அதை விற்கக்கூடிய அப்பவாணிகர், அதை வச்சுட்டு அப்படியே தூங்குவாங்க. அப்புறம் கூத்தர்கள், கூத்தாடுறவங்க தூங்குவாங்க. அவங்கெல்லாம் படுக்கையில படுத்து ரொம்ப சந்தோஷமா தூங்குவாங்களாம். 3வது ஜாமம். அதில பார்த்தீங்கன்னா, அந்த ந ந நள்ளிரவு நள்ளிரவு பகுதியில நகரத்தில பேய்கள் திரியுமா, உறங்காத கண்களையும், அஞ்சாமையும் உடைய களவுநூல் கற்று திருடுற வல்லவர்கள் திரிவாங்க. திருடனுங்க நெறைய திரிவாங்களாம், அந்த பேய் திரியிற நேரத்தில. அவங்கள ஊர்க்காவலர்கள் விரட்டிக் கொண்டிருப்பார்கள். அதுக்கப்புறம் அ தெய்வங்கள் உலவக்கூடிய யாமங்கள். இதெல்லாமே அந்த நகரத்தில இருக்கிறவங்களால கணிக்கப்படுமாம். அதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சிரும். விடியற் காலையத்தில அந்தணர்கள் வேதங்கள பாடுவாங்க. அந்த ஒலி கேட்கும். யாழ் உடையோர் மருதப்பண்ண வாசிப்பாங்க. யானைக்கு கவளம் கொடுப்பாங்க. குதிரைகளுக்கு புல் உணவை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கள் விற்கக்கூடியவர்கள் விலைபேசி விற்க ஆரம்பிச்சுருவாங்க. அதே மாரி மகளிர் வந்து எழுந்து வந்து ஓசை தரக்கூடிய கதவுகள திறப்பாங்க. அப்புறம் இந்த முனிவர்களெல்லாம் வாழ்த்துறது, புகழ் கூறுறது, அப்புறம் இந்த சேவல் கோழிகளுடைய ஓசை, அன்னப்பறவை, மயில், அதுக்கப்புறம் களிறு இதனுடைய ஒலிகள் கேட்கும். அப்புறம் கொடிய விலங்குகள் ஆரவாரம் செய்யக்கூடிய ஓசை. இந்த மகளிர் வந்து இரவு நேரத்தில கணவனோட சண்டை கட்டியிருப்பாங்க, ஊடல். அப்போ வீசி இருந்த முத்துக்கள், பாக்கு, பழமெல்லாம் அப்படியே சிதறி கிடக்குமாம். அதையும் சில பேர் வெளியில வீசி இருக்கிறதையெல்லாம் பொறுக்கிட்டு போவாங்க. அதே மாரி பகைவர் நாட்டிலிருந்து கொண்டு வந்த யானைகள், குதிரைகள், பசு கூட்டங்கள் இதையெல்லாம் அரசன் வந்து தன்னை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் குடுப்பானாம். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஆடை அணிகளை அணிந்து கொண்டு படைத்தலைவர்கள் உன்னுடைய வெற்றிய வாழ்த்துவாங்க. நீ வீரர்களை கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லா சிறப்புகளும் செய்வ. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, அந்த எந்தெந்த வீரர்களெல்லாம் அந்த போர்க்களத்தில சிறப்பாக செயல்பட்டார்களோ, அவர்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பாய். அதே மாதிரி பாணர், பாணிச்சியர், புலவர், கூத்தர் அவங்களை எல்லாம் அழைத்து அவங்களுக்கு தேரு, யானை இதையெல்லாம் மகிழ்ச்சி தோன்ற நீ கொடுப்பாய். அதே மாதிரி பல்யாகசாலை முதுகுடி பெருவழுதியைப் போலவும், நிலம் தரும் திருவின் பாண்டியன் போலவும் சான்றோர்களால் புகழப்பெற்று சிறப்போடு விளங்குவாயாக அப்படின்னுலாம் வாழ்த்துறாரு. அதே மாரி அரிய பொருள்களை எல்லாம் வேறு இடத்துலேருந்து கொண்டு வந்து உன்னுடைய மக்களுக்கு கொடுத்து, உன்னுடைய மக்களை பெருக்கி வாழ்வாயாக. கடல் நடுவுல தோன்றக்கூடிய சூரியனைப் போலவும், விண்மீன்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அ நிலாவைப் போலவும், சான்றோர்களுடனும் சொந்தக்காரங்களோடவும் நீ விளங்குவாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி வேற என்ன சொல்றாருன்னா, மாறன் போன்றோரும், பல கோசர்களும் உன்னுடைய கட்டளையை கேட்டு நடக்கிறார்கள். குறுநில மன்னர்கள் எல்லாம் உன்னை புகழ்ந்து துதிக்கிறார்கள். மகளிர் ஏந்திய தேரலை மடுத்து, அந்த மகளிர் கொடுக்கக்கூடிய அந்த கள்ளை குடித்து, இன்று போல் என்றும் சிறந்து, நீ பெற்ற வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து வாழ்வாயாக. இப்படியாக அந்த மாங்குடி மருதனார் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் செழியனை வாழ்த்துகிறார். இப்படியாகத்தான் இந்த நூல் வந்து அமைந்திருக்கிறது. அப்போ இந்த மன்னனுக்கு வந்து அறிவுரை கூறுவது போலவும் அமைந்திருக்கிறது. நிலையாமை பற்றி சொல்வது போலவும் இருக்கிறது. அதே நேரத்தில அந்த மன்னனுடைய சிறப்பு, அந்த நாட்டினுடைய வளம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலயும் இந்த மதுரை காஞ்சி நூல் அமைந்திருக்கிறது. சரி, இதில் என்னென்னவெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சுருக்கமாக அப்படியே சொல்லிட்டு வரும்போது, வேறு என்னென்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இன்ன வரைக்கும் நம்ம சொன்னதை தொகுத்து சொல்லும்போது, அந்த பாண்டியர்களுடைய சிறப்பு அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குறிஞ்சி நிலத்தினுடைய இயல்பு, அப்புறம்
முல்லை நிலம், மருத நிலம், நெய்தல் நிலம், பாலை நிலம் அதோட இயல்புகள் சொல்லியிருக்கிறாங்க. பரிசு வாங்க வர்றவங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பசி எரியாத ஒரு இடமாக அந்த மதுரை நகரம் இருக்கக்கூடியது. அதே மாதிரி தன்னை அடிபணிவர்களுக்கெல்லாம் எப்படி இவன் அன்பு கொண்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த செய்தி, பகைவர்களுக்கெல்லாம் எப்படி யமனாக இருந்து பகைவருடைய நாட்டையெல்லாம் இந்த பாண்டியன் அளிக்கிறான் அப்படிங்கிற செய்தி, வளர்வரை போல இவனுடைய வாழ்வு வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நிலையில்லாத உலகத்தில் புகழுக்காக நிறைய செயல்களை செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மதுரையினுடைய வளமை, அப்புறம் எத்தனை பேர் அரசாட்சி பண்ணாங்க, அதே மாதிரி யாரெல்லாம் இவனை எதிர்த்து இறந்து போனார்கள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத நிலம், அங்கே இருக்கக்கூடிய பொய்கையினுடைய சிறப்பு, அந்த முல்லை நிலத்தினுடைய கொள்ளை அழகு, அந்த குறிஞ்சியில் ஆடக்கூடிய பெண்கள், அதுக்கப்புறம் அந்த பாலை நிலத்தினுடைய வறட்சி, அதுக்கப்புறம் பல நாட்டு வணிகர்களும் வந்து குவியக்கூடிய காட்சி, அப்புறம் வளம் பாயக்கூடிய வைகை ஆற்றை பற்றிய செய்தி, அதுக்கப்புறம் வீடுகள் எல்லாம் கொடியேற்றி வச்சது, விழா காலங்கள், அந்த யானை தேர் இதெல்லாம் போகிறது வர்றது, இது மாதிரியான செய்திகள். அதே மாதிரி அந்த இரவு நேர கடைகள், பகல் நேர கடைகள், அந்த அந்த செய்தி இதெல்லாம் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே கேட்கக்கூடிய ஓசைகள், அங்கே என்னென்ன ஓசைகள் எல்லாம் கேட்கும் அதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரியெல்லாம் விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு நேரமும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற செய்தி, என்னென்ன கோயில்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற செய்தி, அங்கே சான்றோர்கள் வாழக்கூடிய செய்தி, இது மாதிரியான பல செய்திகளையும் ஒன்று திரட்டி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இந்த மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல் வந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல் மாங்குடி மருதனார் என்ற புலவரால் பாடப்பட்டிருக்கிறது. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ற அரசனுடைய புகழை சொல்வதாகவும் அவனுக்கு நிலையாமையை பற்றி சொல்லக்கூடிய வகையிலையும் இந்த நூல் வந்து அமைந்திருப்ப